இன்னைக்கா இன்னைக்கு நாம புதுசா ஒண்ணு பண்ண போறோம். என்றகன்னு பண்ண போறோம். இன்னைக்கா இன்னைக்கு நாம புதுசா ஒண்ணு பண்ண போறோம். என்றகன்னு என்னன்னா நடுக்காட்டு பிரியாணி. ஓ அப்படிங்க. பண்ணிடுவோம். இப்ப தூக்கி தர பாருங்க. அண்ணா எடுவா. அடுப்ப பத்த வையா நீ. நான் பத்த வச்சிட்டேன்றா தம்பி. அடுத்து ஒண்ணு எடுத்து குடுறா தம்பி. என்ன ஊத்தணும்ல தம்பி. அஜிச்சு நான் வந்துட்டேனுங்க. எங்க இருக்குது? இதயா. அட கத்தி எடுக்கணுமே. அட ஈராயா எடுத்து தரேன். இந்தாயா. இது அறுக்கணுமே. அட எடுத்து தரேன். என்ற தம்பி இப்படியே இருக்கற. அடுத்தாயா? அடுத்தது அதெல்லாம் எடு சாமி. கொண்ற தம்பி. என்ன காயணும்ல? காயணும். அடுப்பு எரிதா பாரு தம்பி. எரிதாயா? சரிங்க தம்பி. இதெல்லாம் போட்டாடா தம்பி. போட்றாயா. இது என்ற தம்பி. இது தெருல ஏதோ கருப்பு கருப்பா கிடக்குது. சரிடா தம்பி. அப்புறம் என்ன பண்ணுவானா? தெரியலையே. ஏன் தம்பி இப்படி கிண்டோணுமா? நான் எங்கன்றங்க. நீ கிண்டுங்க. என்னடா பண்றீங்களா? என்ன நீ தக்காளி சோறு செய்யற மாதிரி நாங்க செய்யறோம். நாங்க இன்னைக்கு காட்டு பிரியாணி செய்யறோம். காட்டு பிரியாணி, நடுக்காட்டு பிரியாணி தெரியுமா? என்ன பிரியாணியா? நடுக்காட்டு பிரியாணி. பிரியாணி இல்ல, நடுக்காட்டு பிரியாணியா? எப்படியா? நடுக்காட்டு பிரியாணியா? அதான் செய்றீங்க. ஆமா. நாங்க இன்னைக்கு தரோம் செஞ்சு நீ தின்னுவாரு. அசிஸ்டன்ட் வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க. நாங்க இன்னைக்கு பிரியாணி செஞ்சு தரோம். ஹலோ, இப்படிக்கா கேட் ஹலோ. தம்பியோ வாடோ, நடுக்காடு பிரியாணி ரெடிடோ. ரெடி ஆயிடுச்சு. ஹலோ மை டெஸ்டிங், இது ராணேக்கா. அட கறி பீஸோட போடாயா, அப்பனாதான் இந்த தக்காளி சோற பிரியாணியான்னு உங்க பிள்ளைகிட்ட காட்ட முடியும். ரெடி ஆயிடுச்சா? இங்க இது ராணேக்கா. தினமும் தக்காளி சோறு ஆக்கி போடுறியே, அது தினமுமா? சரி திருப்பா சாப்பிட்டு பாரு. என்ற தம்பி நீ ஒரு சாப்பிடுற தம்பி. சூப்பர் தம்பி. எப்படி இதே? சூப்பர். நாங்க ரெடி பண்ணது எப்படி? சூப்பர். பிரியாணினா எப்படி இருக்கணும்? கை கூடயா. சூப்பர் தம்பி, சூப்பர். நம்ம ஜெயிச்சிட்டோம்.